ஸோ வணக்கம் கைஸ், அதாவது இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்து தெரிஞ்சிருக்கோம், GTA Vice City கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ லாஸ்ட் பாட்டுன்னு நினைப்பீங்க, பட் லாஸ்ட் பாட் கிடையாது. ஸோ அது ஏன்டா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நான் வீடியோக்குள்ளே போய்ட்டு வந்துட்டு சொல்கிறேன். ஏன்டா அப்படின்னு வந்துட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு வந்துட்டு சொல்கிறேன். என்னால் இன்ட்ரோலே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ இன்ட்ரோ போட்டு விட்டு ஜோக்கர் பண்ணா, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க. இன்ட்ரோ போட்டு விட்டு ஜோக்கர் பண்ணா, அதுக்கு முன்னாடி பெல் பட்டனே ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. You talking to a real goat. ஸோ அதாவது வீடியோக்குள்ளே வந்துட்டு வந்தாச்சு. ஸோ இந்த பிரிண்ட் ப்ரெஸ் மிஷின் வந்துட்டு, அதாவது பிரிண்ட் ஒர்க்ஸ் அந்த மிஷின் தான் வந்துட்டு வந்திருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கும் நம்ம டாமிக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, இது வந்துட்டு நம்ம டாமியோட அப்பாவோட பிரிண்ட் ஒர்க்ஸ். ஸோ என்னடா நீ யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த பிரிண்ட் ஒர்க்ஸில் ஒர்க் பண்ண ஒருத்தனோட பையன். ஆனால் நான் வந்துட்டு நானும் பிரிண்ட் ஒர்க்ஸு கிட்டே இது பண்ணலான்னு தான் ஆசை இருந்துச்சு. பட்டு நான் வந்துட்டு வேறு பாதையை வந்துட்டு சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஏதாவது என்ன அச்சடிக்க போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை நான் வந்துட்டு நியூஸ் பேப்பர் அது மாதிரி அச்சடிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லும்போது, இந்த தாத்தா வேறு லெவல் கைஸ். இந்த தாத்தா வந்துட்டு, என்னடா நீ காலத்துலேயே இருக்க, நீ வந்துட்டு இந்த நம்ம கள்ள நோட்டு அடிக்கலாமா அப்படின்னு வந்துட்டு கேட்கலாம். எதுக்குன்னு வந்துட்டு நான் கடைசி பாட்டில் சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ கடைசி பாட்டில் சொல்கிறேன். இது வந்துட்டு ஏன்டா கடைசி பாட்டு இல்லை அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, ஸோ வண்டியில் ஏற சொல்கிறானுங்க. ஏன்டா கடைசி பாட்டு இல்லை அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, அதாவது இங்கே பிரிண்ட் அடிக்கிற அச்சு இல்லையாம கைஸ், அந்த ஒரு இது பிரிண்ட் ப்ரெஷ், பிரிண்ட் ப்ரெஷ்ஷர்னே வாயில் பிரிண்ட் மிஷின் அந்த ஒரு இது இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம இந்த பிரிண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் கென் பால் கிட்ட கேட்டு எங்கே இருக்காது அப்படின்னு வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு கென் பால் வந்துட்டு இங்கே தான் இருக்கான். ஸோ என்னடா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஓகே இப்போ வந்துட்டு நம்ம கென் பால் வந்துட்டு ஒரு பப்பில் இருந்துட்டு, ஓகே இப்போ வந்துட்டு டாமியை பார்க்குறான். டாமியை வந்துட்டு இது மாதிரி பார்த்துட்டு, ஏய் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து கலாய்க்கிறப்போ அவனை பிடிச்சி அப்படியே தலையை வச்சுட்டு, எங்கே இருக்குது அப்படின்னு வந்துட்டு, அதாவது அந்த ரூபா நோட்டு அச்சடிக்கிற பிளேட்ஸு நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அந்த பிளேட்ஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு இவன்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவன்கிட்ட தான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா, அது ஒரு இடத்துல இருக்காமா. அந்த இடத்துல போட்டு ஷிப்லாம் இருக்கும் அந்த இடம். அதான் கைஸ், நம்ம ஒரு ஷிப்பு ரேஸ் ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு போட் டியாஸ்க்கு ஒரு ஷிப்பு வாங்கி கொடுத்தோம் பார்த்தீங்களா. அந்த ஷிப்பு பக்கத்தில் இன்னொரு ஷிப்பு, பெரிய ஷிப்பு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. அந்த ஷிப்பை நாம் வந்துட்டு இப்போ எடுக்கணும். ஸோ அதான் வந்துட்டு இந்த மிஷனோட இது. ஸோ ஏன்டா இது வந்துட்டு எண்டு பார்ட் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைமிங் மிஸ் ஆகுங்க. ஸோ என்னடா அப்படின்னு டைமிங் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு டாக்ஸி அப்புறமா ஃபிலிம் ப்ரொடக்ஷன், பட் நான் அந்த ஃபிலிம் ப்ராடக்ட்டு அந்த ஃபிலிம் மிஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு காமிக்க போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு தேவையில்லாத மிஷனு. அந்த இதெல்லாம் செம்மையாக தான் இருக்கும். அந்த மிஷன்ஸில் வர கொஞ்சம் டஃப்பாக செம்மையாக தான் இருக்கும். பட்டு நான் போடல கைஸ். ஏன்னா உங்களுக்கே வந்துட்டு தெரிஞ்சிருக்கோம், GTA Vice City ஆடி இருந்தீங்கன்னா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு போடாமல் ட்ரை பண்ணுறோம், ஓகேங்களா? அப்படி இல்லை, அதாவது இந்த டாக்ஸி மிஷன் ஒன்று இருக்கும். அந்த டாக்ஸி மிஷன் அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு முடிச்சிடுவோம். இப்போதைக்கு ஒரு டாக்ஸி மிஷன் தான் முடிச்சிருக்கேன். ஸோ இது வந்துட்டு என்ன மிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்துட்டு லாஸ்ட் மிஷனுக்கு முந்தின மிஷனு, ஓகேவா? புரியுதா? லாஸ்ட் மிஷனுக்கு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இருக்கிற மிஷனு, புரியுதா? ஸோ அந்த மிஷன் தான் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு ஆடிட்டுருக்கோம். முன்னாடி ஒரு 3 மிஷன் முன்னாடி இருக்கும். ஸோ அந்த ஒரு மிஷன் தான் நம்ம வந்துட்டு ஆடிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கிட்டே வந்துட்டு வந்தாச்சு, அவனுங்க கிட்டேயே. ஸோ நிறைய வாட்டி செத்து பொழைச்சிருப்பேன் கைஸ், செத்து போனாட்டு இருப்பேன். ஸோ இவனுங்க என்ன நிறைய பேர் இருப்பானுங்க, அவனுங்களை அடிக்கணும். இங்கே இருக்கிறவங்கள கொஞ்சம் பேர்
காலி பண்ண பார்த்துருங்க. இது லைட்டாக சுற்ற ஆரம்பிக்குது கைஸ், ஏன்னு தெரில, லைட்டாக சுற்றுது. ஓகே இப்போ வந்துட்டு அங்கே ஒருத்த வரான். சார் ஓகே சுட்டாச்சு கைஸ், அவன் தலையை செதற வச்சாச்சு. அவ்வளோதான், செதறிட்டாங்க கைஸ். அங்கே அவ்வளோதான் கைஸ். அங்கே ஓடி வந்தாங்க, பட் நான் அவனுங்களை அடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, இப்போ வந்துட்டு இந்த துப்பாக்கி ஐ மீன் இந்த கன் எடுத்துகிட்டு போவோம். துப்பாக்கி கன்று ஒன்று தானே? ஆமாம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு இவனை வந்துட்டு அடிச்சிருவான். இவன் கையிலெல்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லான கன்னாக இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு பொறுமையாக போய் தான் அடிக்கணும். சீக்கிரமாக ஏறி போய் அடிச்சிங்கன்னா காலி ஆகிடுவீங்க டக்குன்னு. ஓகே முடிச்சாச்சு கைஸ். இப்போ வந்துட்டு இந்த ஆர்மரையும் எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு எங்கடா இருக்காது? இங்கே இருக்கு கைஸ். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல போய் ஏய் நான் வரேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். நீ யார் நீ அப்படின்னு கேட்கும்போது மரியாதையாக வரியா இல்லை இப்போ சாவரியா அப்படின்னு சொல்லும்போது சரி நான் வரேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஐ மீன் பிரிண்ட்டு அந்த பிளேட் எல்லாம் தரேன் அப்படின்னு சொல்கிறேன். வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. கொய்யால சாவடா. என்னடா இவ்வளோ அடிச்சும் சாவலை, அவ்வளோதான் செத்துட்டாங்க. என்னடா இது? ஓகே இப்போ வந்துட்டு வாங்க, லைட்டாக வீடியோ இது பண்ணும்போது தான் லேக் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு அவ்வளோதாங்க. ஐயோ கீழேருந்து வேறு அடிக்கிறான். இருங்கடா அப்படியே கீழே அப்படியே அவனை தலையை செதற விட்டோன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கொய்யால ஐயோ இப்போ வந்துட்டு நான் வந்து திரும்பியும் அதாவது அவனுக்கிட்டேருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி இந்த கார் ஒன்று வச்சுருப்பேன் வெளியே, அந்த காரை எடுத்து பே அண்ட் ஸ்ப்ரே ஷாப்பில் வந்துட்டு இது பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு திருப்பியும் போய் ஐயோ போலீஸ் கேஸ் வந்துச்சு. ஏன்னா திருப்பியும் வேறு வழியில் கேஸ் திருப்பியும் நம்ம வந்துட்டு பே அண்ட் ஸ்ப்ரே ஷாப்பில் இந்த கலரை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். போலீஸ் வேறு 2 ஸ்டார் வாண்டட் லெவல் தாத்துறாங்க. அந்த 2 ஸ்டார் தான்டா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எதுக்கே பே அண்ட் ஸ்ப்ரே சம்டைம்ஸ் ஸ்ப்ரே பண்ணாலும் இந்த போலீஸ் கண்ணில் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுங்க விட மாட்டேங்கிறானுங்க, நம்மளை போட்டு அடிக்கிறானுங்க. ஓகே இப்போ வந்துட்டு வாங்க. என்னடா விட்டானுங்களா? டேய் விடுங்கடா நீ விட்டுருங்கடா டேய். இவனுங்க வேறு விட மாட்டேங்கிறானுங்களே, என்ன பண்ணுவேன்? விடுங்கடா நீ டேய். அப்பா நல்ல வேலை விட்டானுங்க போடு. அங்கே பின்னாடி வேறு ஒரு போலீஸ் இருக்கான், அவன் மேலே தெரியாமல் ஏற்றிட்டோம். ஐயோ ஏற்றிட்டோங்க, பரவாயில்ல 1 ஸ்டார் வாண்டட் லெவல் தானே. ஏண்டா இது அப்போவே சொன்னேன் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா அதான் இது அப்போவே 1 ஸ்டார் 2 ஸ்டார் வாண்டட் லெவல் தான்டா. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குது கேஸ். ஐ மீன் இந்த வைசிட்டியில் சொல்கிறேன், ரியல் லைஃப்பில் வெயில் இந்த மாதிரி அடிச்சிச்சுன்னா அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு நேராக போயிட்டு ஒரு லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி எடுத்தோன்னா நம்ம வந்துட்டு பிரிண்டிங் ஒர்க்ஸில் வந்துட்டு வந்துடுவோம். ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா இடம் வந்துடும். அம்மா பார்த்து போடா குரங்கு. ஓகே இப்போ வந்துட்டு வாங்க அப்படியே நேராக போய் அப்படியே ஒரு ரைட் எடுத்தோன்னா லெஃப்ட் எடுத்தோன்னா அவ்வளோதான் கேஸ் வந்தாச்சு. ஸோ அதாவது ஒரே ஒரு மிஷன், அது என்ன மிஷன்னு வந்துட்டு இப்போது கடைசி மிஷனில் அது வந்துட்டு பாதி சொல்லாமான்னு தெரில. ஸோ சொல்கிறேன் ஓகேங்களா. நம்மளோட எதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஐ மீன் நம்மளோட ப்ராப்பர்ட்டிலாம் ரெவன்யூலாம் ஜென்ரேட் ஆகிருக்கும்ல, அது ஜென்ரேட் ஆகிறத கலெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ப்ராப்பர்ட்டியில் வாங்கணும்ல, இப்போ நான் அந்த டாக்ஸி ப்ராப்பர்ட்டி வந்துட்டு வாங்காமல் வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை நெக்ஸ்ட்டே ஒரு மூணு பார்ட்டிக்குள்ளே முடிச்சிடலாம். அந்த பார்த்தீங்களா எப்படி சுற்றுது பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு கடுப்பு. ஸோ இப்போ வந்துட்டு இது வந்துட்டு என்ன மிஷன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஹிட்டு த என்னடா இது பேர் வேறு வாயில் நுழைய மாட்டேங்குது.
ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம பிளேட்ஸ்லாம் எடுத்தது வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா அப்படின்னு வந்துட்டு டாமி கேட்குறான். டாமி கேட்குறப்போ சரி இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அதாவது ஜாக்ஸ், ஆமாங்க ஜாக்ஸு, நம்ம புள்ளி கேம் ஆடிக்கிட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அதில் கடைசியில் கூட ஜாக்ஸுன்னு ஒரு அல்லக்கை இங்கே இருந்தானுங்களே, அவனுங்க மாதிரிலே இந்த வைசிட்டியில் ஒரு டீமு போல். அந்த டீமை வந்துட்டு நாம் வந்துட்டு இப்போ சிதைக்கணும். ஏன்னா அவனுங்கிட்ட அச்சடிக்கிற பிளேட் ஒன்று இருக்குது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ரெவென்யூ அந்த காசுலாம் இருக்கான். அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்துட்டு அவனுங்களை வந்துட்டு கொல்லணும். இப்போ எதுக்கு நான் மேலே வர அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இங்கே தான் வந்துட்டு ஒரு ஆர்மர் ஒன்று இருக்கும். இதையும் வந்துட்டு எடுத்துக்கோங்க. நான் சும்மா ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்தேன், அது பார்த்தேன். ஸோ எங்கே நான் ஸ்பான ஒரு இடத்துலலாம் கண்டுபிடிச்சி அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நான் ஏதோ வளரிட்டுருக்கேன். ஸோ வளரி ஃபையிங் வனிச்சிங் சீச்சோ ஒன்று சரியா பேசு, இல்லைன்னா ஏதாவது ஒன்று பேசாத. கடைசியில் என்ன வளர வச்சியடா நான். அப்பா சரி விடு. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு வண்டி கூட கிடைக்க மாட்டேங்குது. கடைசியில் இங்கே ஏதோ ஒரு மொக்க வண்டி ஒன்று இருந்துச்சு. வெளியே வாடா, வெளியே வா. அவ்வளோதான், ரெண்டு பேர் போயிட்டு இருந்தாங்க. அப்படியே வந்துட்டு அந்த ஜாக்ஸ் டீமை வந்துட்டு கொண்டுட்டு வரணும். அவ்வளோதான் இந்த மிஷனு. இதில் இந்த கார் லைட்டாக ஒரு கேவலமான கார் தான் பார்த்தீங்களா, கண்ட்ரோல்ஸே ஏடா கூடமாக இருக்குது. ஸோ மேபி இந்த ஃபிலிம் ப்ரொடக்ஷனை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு முடிச்சிடுறேன். இப்போவே வந்துட்டு முடிச்சிடுறேன் எல்லா ஃபிலிம் ப்ரொடக்ஷனோட இது, எப்படி சொல்கிறது, அந்த ப்ராப்பர்ட்டியோட மிஷன்ஸ் எல்லாம் முடிச்சிடுறேன். ஏன்னா அது ஏன்னு வந்துட்டு உங்களுக்கே தெரியும். ஜிடிஎஃப்ஐன்ற பாருங்கள், வைசிட்டி ஆடினவங்களுக்கே தெரியும் அது அந்த கட் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க. ஸோ அதை வந்துட்டு முடிச்சிடுறேன். இன்றைக்குள்ளே எப்படியாவது வந்துட்டு முடிக்க பார்க்குறேன். ஸோ அப்புறமா டாக்ஸி மிஷன் ஒன்று, அப்புறமா கடைசி மிஷனை த எண்டு அந்த ஒரு மிஷனை வந்துட்டு போட்டுடலாம். ஸோ வந்துட்டு வாங்க. அப்படியே வந்துட்டு இங்கே தான் இருப்பானுங்க. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே காரை வந்துட்டு நிறுத்திட்டு இங்கே ஐயோ சுற்றுது இங்கே. ஐயோ டேய், கொஞ்சம் கம்முன்னு இருக்கலாம்டா. இங்கே பாதி பேரை வந்துட்டு வந்துட்டு அடித்து போட்டுடலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஐயோ வெளியே வரானுங்க. என்னடா இவ்வளோ பெரிய பயந்தாங்கொழியாக இருக்கீங்க? டேய் இருங்கடா, அவனுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறானுங்களா இல்லை என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியலையே. ஃபாலோ பண்ணுறது தான் இவன் அந்த லட்சம். பொண்ணுங்க தான் போல் வண்டி ஓட்டுறது. நம்ம ஊரில் எப்படி வண்டி ஓட்டுவாங்க உங்களுக்கு வந்து தெரியும். ஐயோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சரியாக வண்டி ஓட்டுவோமான்னு தரலையே. ஓகே, டயர் வேறு ஒரு சைடு பஞ்சர் ஆகிருக்கு. எப்படி தோற்ற போகிறானோ. ஐயோ வலிக்குது. அந்த வேலையை எப்படியோ சமாளிச்சுட்டு ஐயோ. ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தால் போர் அடிச்சுன்னா, ஸோ நான் வந்துட்டு இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு அவனை வந்துட்டு எப்படியோ வந்துட்டு கொளுத்தியாச்சு. ஸோ ஐயோ ஓகே, ஜாக்ஸுன்றது ஒரு உமன்ஸ் கேங் தான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் எல்லாருமே லேடிஸ் தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த காரை எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஒர்க்ஸ்க்கு வந்துட்டு போயிடுவோம். கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 ஸ்டார் வாண்டர் லெவல் தான், பரவாயில்ல. ஸோ எப்படியோ வந்துட்டு சமாளித்து போயிடுவோம். கிட்ட தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு ரைட் எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு பிரிண்ட் ஒர்க்ஸ்க்கு வந்துட்டு வந்துடுவோம். ஸோ அந்த ஃபிலிம் ப்ரொடக்ஷன் மிஷனை வந்துட்டு நான் வந்துட்டு அதை வந்துட்டு முடிச்சிடுறேன். அதாவது நான் உங்களுக்கு காமிக்கலாம், முடிச்சிடுறேன். சும்மாவே முடிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு பிரிண்ட் ஒர்க்கு ஆசிஸ்ட் கம்பெனின்னு வந்துட்டு இருக்கும். ஸோ நடுவில் வந்துட்டு ஒரு ஃபோன் கால் மிஷன் இருக்கும். பட் நான் அது வந்துட்டு உங்களுக்கு காமிக்கலதோ. இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். பட் அது வந்துட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்களா ஒரு பிங்க் கலர் ரவுண்டாக ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. பட் அது வந்துட்டு இங்கே இல்லை. ஸோ ஏன்டா அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பாதி மிஷன்ஸ் வந்துட்டு முடிக்கலை. ஸோ அதான் வந்துட்டு இங்கே வந்துட்டு பிரச்சனை. ஸோ அந்த ஒரு இதனால தான் நான் திடீர்னு லான்ஸ் கால் பண்ணி என்னை ஆளுங்கெல்லாம் இது பண்ணுறாங்கடா வாடா அப்படின்னு வந்துட்டு கூப்பிட்றான். இப்போ கூப்பிட்றான் பார்த்தீங்களா.
டாமி சன்னி வந்துட்டு என்னை கொல்ல போகிறான்னு நினைக்கிறேன். என் ஃபேமிலியை கடத்தி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். கொல்ல போகிறான்னு நினைக்கிறேன். நீ வந்துட்டு என்ன பண்ணுற? நீ வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு என்னை காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லும்போது, நீ கவலைப்படாத லான்ஸ், இப்போ வந்துட்டு நான் கிட்டத்தட்ட டான் ஆகிற நிலைமைக்கே வந்துட்டேன். ஸோ கவலைப்படாத, நம்ம அவனை எப்படியாவது அடிச்சிடலாம் அப்படின்னு வந்துட்டு அவனை தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். ஸோ அதான் நடுவில் ஒரு ஃபோன் கால் மிஷன் ஒன்று, அதான் நம்ம லியோவா நீ தான் லியோவான்னு கேட்டுருப்போம்ல, அந்த மிஷனை வந்துட்டு ஒரு தேவையே இல்லாத ஒரு மிஷனு. பட் அதையும் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ செய்ய வேணாங்க, எதுக்கு சும்மா. இதுதான் இந்த மிஷனு. ஸோ இருக்க பார்த்தீங்கன்னா இந்த மிஷன் வந்துட்டு ஒன்றுமே இல்லை. அங்கே ஐஸ்கிரீம் டவர் மேலே ஒரு இது இருக்கும், அந்த ஃபோன் கால் இது ஒன்று இருக்கும். அவங்க இருக்கிறவங்கக்கிட்ட அவங்கள எல்லாரையும் முடிச்சுட்டு அந்த பெட்டியில் இருக்கும். ஸோ அந்த பெட்டியிலேருந்து ஹெலிகாப்டர் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு நம்ம போயிடணும். அவ்வளோதான் இந்த மிஷனு. ஸோ இந்த மிஷனை வந்துட்டு கட் பண்ணிடுறேன், எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாமல் காமிச்சு. ஸோ கட் பண்ணிடலாம். ஸோ வாங்க ஸ்கிப் பண்ணிடலாம் கைஸ், விட்டால் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ வாங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ டாக்ஸி மிஷன் அதை தான் இப்போ வந்துட்டு முடிக்க வந்திருக்கோம். ஸோ அந்த மிஷனை வந்துட்டு முடிச்சிட்டேன், ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டேன். ஸோ டாக்ஸி மிஷன் இவனுக்கு யாருன்னு தெரியுமா? அந்த ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, ஒரு டீ கடை வச்சுட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அவனோட ஆட்கள் தான் இவனுங்க. சும்மா இது வந்துட்டு சூனியக்கார கிழவியோட ஆட்கள். அந்த வெள்ளை கலரில் ஒரு சட்டை போட்டிருப்பானுங்க பார்த்தீங்களா, அவனுக்கு தான் அவனுங்களோட ஆட்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு டாக்ஸி கம்பெனிக்கு வந்துட்டு வரோம். ஸோ இந்த மிஷன்னால தான் இந்த இதுவே கெட்டு போயிடுச்சு, இந்த இதுவே இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இங்கே ஏதாவது இது இருக்கா? அதாவது சொல்லும்போது, என்னப்பா நீ வேறு, நம்மளை விட ஃபாஸ்ட்டான கார்லாம் அங்கெல்லாம் இருக்குது, அவனுங்கெல்லாம் வச்சுருக்கானுங்க. ஆனால் நாம் தான் வந்துட்டு இப்படியே இருக்கோம். ஸோ வந்துட்டு அதாவது இந்த கார் வந்துட்டு பழைய மாடல் கார், உங்களுக்கு வந்துட்டு பார்த்தது தெரிஞ்சுருக்கோம். பட் இவனுங்களுக்கு ஒரு எதிராக ஒரு டாக்ஸி கம்பெனி இருக்கான். அந்த டாக்ஸி கம்பெனி வந்துட்டு இது மாதிரி இவனுங்களுக்கு என்ன சொல்ல, ஐயோ வளரிட்டு இருக்கேன்டா, வளர்றதுக்கு போடாங்கிட்டு நானே திக்கி திணறி பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன அதான் கைஸ், அவனுங்களை பாரு, அவனுங்க எப்படி ஒரு கார் வச்சுருக்கானுங்க, எப்படி ஒரு காரை நல்லா மெயின்டைன் பண்ணுறானுங்க. ஆனால் நம்ம காரும் பாரு, ஸ்பீடாகவே இல்லை, நம்ம காரும் சரியாகவும் இல்லை. ஸோ நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் டீலை வந்துட்டு மேபி உனக்கு வேலை தரேன், எப்படியாவது இந்த பிஸ்னஸ் டீலை வந்துட்டு வளர்க்கப்பாரு அப்படின்னு வந்துட்டு இந்த பாட்டியை வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு இது முடித்தா நம்ம வந்துட்டு GTA சான் ரைஸ் வந்துட்டு முடிச்சிடலாம். ஓகேவா, கவலைப்படாதீங்க. ஸோ டாக்ஸி ஃப்ரிம், இந்த இது வந்துட்டு டாக்ஸி ஃப்ரிம் ஆமாம், இந்த டாக்ஸியோட கம்பெனி பேர் வந்துட்டு. ஸோ இப்போ வந்துட்டு எதிராக எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே ஒரு இங்கே ஒன்று இருக்குது கைஸ். ஓகே, இந்த டாக்ஸி எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டு போனோம். ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிடுறேன், ஏன்னா வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக போடலாமா அப்படின்னு வந்துட்டு பார்க்குறேன். ஸோ ஸ்கிப் பண்ண வேணாம் கைஸ், அப்படியே வந்துட்டு போயிடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணலாம் தான் யோசித்தேன், பட் எதுக்கு சும்மா ஸ்கிப் பண்ணிக்கிட்டு. திடீர்னு எதுதான் அன்னியன் மாதிரி மாறிட்டு இருக்கேன் கைஸ், திடீர்னு நல்ல மூட்டில் இருக்கேன், திடீர்னு கோபமாக வரேன். இவன் கூட இருந்தா அவ்வளவுதான் போலயே, இவன் நம்ம போட்டு தள்ளிடுவோம் போலயே அன்னியன் படத்துல வரணும். ஏய் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். ஓகே, பொறுமையாக உன்னை ஹேண்டில் பண்ணும். ஏதோ சொல்ற, போட்டு தள்ள மாட்டியே. தள்ள மாட்டேன்டா, ஆனால் என்ன ஏதாவது காண்டாயிடுச்சுன்னா போட்டு தள்ளிடுவேன். ஐயோ காப்பாத்துங்க. டேய் சும்மா சொன்னேன்டா லூசு பையல. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படியோ முட்டி ஏறி விதிச்சு, எப்படியோ வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே தான் வந்துட்டு ஆரன் அடிக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அதாவது இங்கே என்ன நடக்கும்னா, நமக்கு முன்னாடியே முண்டிட்டு வந்துடுவான் இவன், இந்த டாக்ஸியில் ஏறுங்க அப்படின்னு வந்துட்டு. ஏன்னா இவனோட டாக்ஸி வந்துட்டு புது ஸ்டைல் டாக்ஸி இல்லை. என்னடா இதை பார்த்து புது ஸ்டைல் டாக்ஸி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டோரி வந்துட்டு 80s காலகட்டத்தில் நடக்குது கைஸ். ஸோ அப்படி தான் வந்துட்டு இருக்கும்.
ஸோ இப்போ வந்துட்டு நாம் வந்துட்டு வற்புறுத்தி இந்த விஐபி கெஸ்ட்டை வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு நம்ம காரில் வந்துட்டு ஏற வைக்கணும். ஐ மீன் நம்ம காரில் வந்துட்டு ஏறுறா அப்படின்னு வந்துட்டு இந்த இதை கொளுத்தி ஏற்றணும். ஓகே இப்போ வந்துட்டு வாங்க. போடா 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 போடா. அப்படியே சாச்சா மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு வாட்டி அவன் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்குள்ளே நாம் வந்துட்டு அவனை ஏற்றி எப்படியாவது புரிஞ்சா ஏற்றி எப்படியாவது அந்த காரை வந்துட்டு வெடிக்க வச்சுருந்தோம். ஸோ அதான் இந்த இதோட குறிக்கோள்னு சொல்லிட்டுருக்கேன். ஓகே இப்போ வந்துட்டு வாங்க நவுருங்கடா. ஓகே அப்படியே வந்துட்டு நேராக போய் அப்படியே வந்துட்டு இங்கே இருக்கிறவங்களெல்லாம் போட்டு தள்ளிடலாம். ஐயோ டேய் ஒரு நிமிஷம் இருடா. அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் காலி. ஓகே அதாவது நான் வந்துட்டு சீக்கிரமாக என் வண்டியில் ஏறு அப்படின்னு வந்துட்டு நம்ம டாமி வந்துட்டு சொல்கிறான். சரி என்னை சுற்றாத நான் வந்துட்டு ஏறுறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான் அந்த விஐபி கெஸ்ட்டு. இவன் வேறு நம்மளை ஏற்றிட்டே இருக்காங்க கொய்யால. இது வேலைக்கு ஆகாது, இது கொளுத்திடுறேன். சாவுடா. ஓகே வண்டியில் ஏறு டக்குன்னு. பார்த்தீங்களா காரோட நிலமை பார்த்தீங்களா? பாருங்க பாதின்னு எப்படிடா போனோம். காரோட நிலமை என்னன்னு பார்த்தீங்களா கைஸ்? நான் எப்படியோ தப்பாக போகிறேன்னு நினைக்கிறேன். இருங்க இப்படிதான் நான் வந்தான். ஒரு நிமிஷம் இருங்க, மேப்பை பார்த்துக்கிறேன். மாறி போயிட்டுருக்கேன் கைஸ், இருங்க. ஐயோ திரும்பி போயிட்டுருக்கேங்க கைஸ், இருங்க. நான் வேறு தப்பாக வேறு போயிட்டுருக்கேன். வீடியோ கொஞ்சம் லாங்காக வந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஒரு 23 நிமிஷம் வீடியோ தான் நினைக்கிறேன் இது. ஓகே இப்போ வந்துட்டு வாங்க, கிட்டத்தட்ட வந்தாச்சு. அவ்வளோதான், நம்ம கூகுள் மேப்பு மாதிரி டெஸ்டினேஷன்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க அப்படியே ஒரு ரைட் எடுப்போம். ரைட் எடுத்துகிட்டு போனோம்னா ஓகே. வேறு ஐயோ கார் புகைய போகுது, நவுருங்கடா டக்குன்னு. கார் ஜஸ்ட் மிஸ்ஸுக்கு புகஞ்சிருக்கும், நேற்றுக்கு காரே எரிஞ்சிருக்கும். ஐயோ நான் வேறு விட்டு ஏற்றிக்கிட்டு இருக்கேனே. அப்படியே லெஃப்ட் எடுத்துட்டோம், வேறு வழி இல்லை. போடா டக்குன்னு ஒரு லெஃப்ட் எடுறா. அவ்வளோதான் கைஸ், லெஃப்ட் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு கைஸ் எப்படியோ. ஸோ என்னடா இன்னும் வரலையே அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இதோ வந்தாச்சு கைஸ், நவுருதாங்கிட்டு. ஓகே ஸோ கைஸ் அவனும் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு போயிட்டா. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறதுக்கு ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ பை கைஸ், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு போட்டு போயிடுங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறதுக்கு ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ பை கைஸ், ஜோக்கர் பேண்டா பை சொல்லு. பை கைஸ், மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க. ஸோ மறக்காம அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பை கைஸ்.